அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக இருக்கும் PR கவாய் தேர்தல் நிதிப்பத்திரம், புல்டோசரை கொண்டு வீடுகள் இடிப்பு, பட்டியல் சமூகத்திற்கான உள்இட ஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளில் முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். கடந்த மே மாதம் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற கொண்ட பின் PR கவாய் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை விசாரித்து வருகிறார். அதன்படி இன்று சனாதானத்தை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் கருத்துக்களை தடுப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு நடந்து வந்தது. அப்போது அமர்வு மேடையை நோக்கி வந்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் சனாதானத்தை இழிவு செய்வதை இந்தியா சகித்துக் கொள்ளாது என்று கூச்சலிட்டபடி காலணியை தலைமை நீதிபதி PR கவாய் மீது வீச முயன்றார். இதை கண்டு நீதிமன்றத்தில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் சரியான நேரத்தில் வழக்கறிஞரை தடுத்து நிறுத்தி அவரை வெளியே அழைத்து சென்றனர். அப்போது அதே கோஷத்தை தொடர்ந்து முழங்கியபடி சென்றுள்ளார். ஆனால் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த தலைமை நீதிபதி PR கவாய் எந்த தயக்கமும் இல்லாமல், இதற்கெல்லாம் கவனத்தை திருப்ப வேண்டாம், நாங்கள் திசை திருப்பப்பட போவதில்லை, இந்த விஷயங்கள் என்னை பாதிக்காது என்றார். அத்துடன் வழக்கு விசாரணையையும் இடைநிறுத்தாமல் தொடர்ந்து வாதிட சொல்லி அமர்வை நடத்தி முடித்தார். அண்மையில் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜவாரி கோவிலில் சேதம் அடைந்த கடவுள் விஷ்ணுவின் சிலையை சரி செய்து மீண்டும் நிறுவ வேண்டும் என ராகேஷ் தலால் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தொடர்ந்திருந்தார். ஆனால் இந்த மனுவை தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மறுத்து தள்ளுபடி செய்தது. அத்துடன் தலைமை நீதிபதி PR கவாய் இந்த மனு முற்றிலும் சுயலாபம் நோக்கம் கொண்டது, கடவுளிடம் சென்று ஏதாவது செய்ய சொல்லுங்கள், நீங்கள் கடவுள் விஷ்ணுவின் தீவிரமான பக்தர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் பிரார்த்தனை செய்து தியானம் செய்யுங்கள் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தலைமை நீதிபதியின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியது. விஷ்ணு கோயில் சீரமைப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் எழுந்தன. அதன் பிறகு நான் சொன்ன கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வேறு மாதிரி சித்தரிக்கப்படுவதாக ஒருவர் என்னிடம் கூறினார். நான் எல்லா மதங்களையும் மதிக்கிறேன், கோயில் மேற்பார்வை தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கீழ் வருவதால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது என்று PR கவாய் விளக்கமளித்திருந்தார். இந்த சூழலில்தான் விஷ்ணு சிலை புதுப்பிப்பு வழக்கில் தலைமை நீதிபதி கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தலைமை நீதிபதியின் கண்ணியமான பதில் நீதிமன்ற அறையில் இருந்தவர்களிடமிருந்து பாராட்டை பெற்றாலும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்குள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.